ஸோ ஹாய் guys, this is ஹேமன். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னா வந்து ஜிக்மா ட்ரேடர்ஸ். ஒரு ஸ்மால் லிட்டர் அப்போ ஸ்விங் ட்ரேட் அம்மா லாங் அதை பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியுமா? ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஃபஸ்ட்டு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஹெட்ஜிங் பர்பஸ் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் வாங்குறது நம்ம என்ன பண்ணுறோம், இன்சூரன்ஸ் போகிறோம், ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறோம். சப்போஸ் நம்ம காருக்கு ஏதாவது டேமேஜ் ஆனிச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ்னால ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கிளைம் ஆகுது, காரை நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோம். ஸோ அதேமாரி நீங்கள் எடுக்கிற அந்த ஈக்விட்டி தான் உங்களோட கார் மாதிரி. ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ட்ரேட் எடுக்கிறேன். ஆப்ஷன்ஸில் 6,000 rupees ப்ராஃபிட்டு. அந்த மகான் படத்தில் அந்த பணத்தெல்லாம் அப்படி வச்சுட்டு விக்ரம் நடந்து வருவார், அது வந்து ஸ்டோரியில் வருது. சரி, அன்னைக்கு என்ன ஆனிச்சுன்னா, நான் வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணேன். அடுத்த 30 minutesல எனக்கு இன்னொரு ட்ரேடு வந்துட்டு மாட்டினுச்சு. அதை எடுத்தேன், வந்த ப்ராஃபிட்ஸ் அப்படியே போயிடுச்சு. 1 o'clock ஸ்டேட்டஸ் டெலிட். நான் டெலிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பையன் அடி வாங்கிட்டான் ஆப்ஷன்ஸில். ஃபஸ்ட்டு எப்படி எங்கே போய் அப்ரோச் பண்ணி எப்படி கற்றுக்கலாங்க? இதை நீங்கள் கற்றுக்கணுங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மென்டார் வேணும். ஸோ நானாக செல்ஃபாக கற்றுப்பேங்கிறது இங்கே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, அது நடக்காது. ஒரு பேசிக் ஸ்டாட்ஸ் எடுத்தோன்னா ட்ரீம் 11ல் 20% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் வெறும் 3% தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. அதுலேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா நார்த் சைடில் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு எதுவுமே நாங்களே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததான் ப்ரோ பண்ணிட்டு தாராளமாக பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்னால் யாரை சொல்கிறீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். 12th படிக்கிற பையனுக்கு நாங்கள் டீசெண்டாக ட்ரெயின் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் எது பூமிங் செக்டாராக இருக்க போகிறது தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஹாய் guys, this is ஹேமன். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னா வந்து ஜிக்மா ட்ரேடர்ஸ். ஹாய்ண்ணா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ, எப்படி வந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நம்ம அப்படியே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல். ஸோ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கிரிப்டோலாம் அப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த பிட்காயின்லாம் அப்போ தான் வந்து பூம் ஆகிற டைம். ஸோ அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு கிரிப்டோவில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஒரு ட்ரஸ்ட் வேலெட்னு சொல்லிட்டு ஒரு வேலெட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து என்னோடய கிரிப்டோ கரன்சியை நான் வாங்கி வச்சு அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய கிரிப்டோ ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ கிரிப்டோவில் ஸ்கூல் டைம்லேயே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் நெக்ஸ்ட்டு 2016 அந்த டைமில் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்கிட்ட ஃபண்டு கிடையாது, நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபண்டு கிடையாது. அப்போ இந்த ஒலிம் ட்ரேட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஒலிம் ட்ரேட் பினோமோ அதெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து ஸோ அப்படி என்னோடய ட்ரேடிங்கை வந்து நான் அதில் ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த ஃபண்டுக்கு என்ன பண்ணுவேன்னா, என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு அப்போ உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வாங்கி அதில் அவங்களுக்கு பினோமோவில் போட்டு ட்ரேட் பண்ணி அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹியூஜ் லாஸை நான் சந்தித்தேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த பினோமோ ஒலிம் ட்ரேட்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அது பைனரி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹியூஜ் லாஸை நான் வந்து அதில் மேக் பண்ணேன். ஸோ ரிட்டன் என்னால் ஒரு அமௌண்ட் என்னால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியல. ஸோ அப்போ என்கிட்ட இருந்த ஒரு DSLR கேமராவை நான் இப்போ செல் பண்ணிவிட்டு தான் அந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எல்லாமே செட்டில் பண்ணேன். ஸோ அப்போ நான் யோசித்தேன் காலேஜ் முடித்த டைமில், ஸோ நம்ம எதுவுமே தெரியாமல் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். ஒருத்தவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். சரி, ஏன் வந்து இது இன்னும் நம்ம பெருசாக கொண்டு போகக்கூடாதுன்னு வரப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லேர்னிங் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் நான் மேக்ஸிமம் எல்லாமே லேர்ன் பண்ணோம். ஸோ எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ எங்களோட நாலேஜ் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஜேர்னியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணேன். உங்களோட ஜேர்னி எப்படி நான் ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஜேர்னி வந்துட்டு அவன் பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்துங்க, அந்த டில் காலேஜ் எண்ட் வரையும். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரஸ்ட் வாலெட் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்ப்பேன், சேம் எங்கள் அப்பாவோட மொபைல்லையும் பார்ப்பேன். பட் டில் எண்ட் ஆஃப் த காலேஜ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல, ட்ரேடிங் சம்மந்தமாக எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஸோ டில் காலேஜ் எண்டு வரையும் வந்துட்டு இந்த ப்ராசஸ் பார்த்துட்டு அந்த ட்ரஸ்ட் வாலெட், இந்த ஃபாரெக்ஸ், பிட்காயின், அந்த ஸ்கேம் நடக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி வந்துட்டு ஒரு ட்ரேடிங் ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதில் வந்துட்டு ஒரு நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. லைக் என்னென்னா, நீ வந்துட்டு ட்ரேடிங் கற்றுக்கிட்டா என்ன, நம்ம இவ்வளோ லாஸ் ஆகிட்ருக்கோம், ஸோ என்ன தான் நடக்குதுன்னு போயிட்டு பாரு அப்படின்ட்டு காலேஜ் முடிகிறப்ப எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அப்போது எனக்கு ட்ரேடிங் சம்மந்தமாக நான் இன்ஸ்டாவில் நான் ஸ்டோரி பார்க்குற ஒரே ஆள் கிஷோர்கிட்ட மட்டும்தான். அண்ட் கிஷோர் இஸ் என்னை வந்துட்டு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் வேறு. 5th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 2 பேருமே? ஆமாம், 5th ஸ்டாண்டர்ட்லேருந்துட்டு ஒன்றா படிக்கிறதுனால நான் ஃப்ரீயாக பேச முடிஞ்ச ஒரே ஆள் அவன் தான். ஸோ அதனால் ட்ரஸ்ட்டும் அங்கே மட்டும் தான் பில்ட் ஆகும், ட்ரேடிங் சம்மந்தமாக, ஃபைனான்ஸ் சம்மந்தமாக. அதனால் அங்கே கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் இந்தந்த கோர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், கிளாஸ்லாம் போயிட்டுருக்கேன், சரி நானும் என்னோடய ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்ப்பரேட்டில் இருந்துக்கிட்டு ஜாயின் பண்ணதான் அந்த ட்ரேடிங் கோர்ஸ். ஒரு கோர்ஸும் அங்கெங்கெல்லாம் போனோன்னா நானும் சேர்ந்து போகிறது, அப்படி அப்படிலாம் போயிட்டு ஒரு கோர்ஸும் யார் என்னென்ன சொல்லிக்கிறாங்க எல்லாத்தையும் கற்றுக்கிறது.
அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ்லாம் மாட்டியிருக்கோம். எங்களை நிறைய பேர் பல விதமாக ஏமாற்றிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா இதை வந்துட்டு என்னால் என்ன ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் நான் வந்துட்டு ட்ரேடிங்கை வந்துட்டு ஒரு அக்ரஸிவில் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது. ஸோ அப்படி தான் வந்துட்டு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி நீ போட்ட ட்ரஸ்ட் வேலட்டாக இருந்தாலும் சரி, நீ போட்ட அந்த ஃபாரெக்ஸு, பிட்காயின், எத்திரியம் எல்லாமே வந்துட்டு எங்கள் அப்பாவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்துட்டு எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்துகிட்ருக்கேன். சொல்லப்போனால் எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க, நான் பேக்வேர்ட்ஸில் இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா கோர்சஸும் போன பிறகு தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஒரு எனஃப் நாலேஜ் வந்துருச்சு நம்மளுக்கு, வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஜஸ்ட்டு லைக் தட் ஸ்டார்ட் பண்ணல, எங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் வர வரையும் நாங்கள் எல்லா கான்செப்ட்ஸுமே லேர்ன் பண்ணோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க, லைக் ப்ரைஸ் ஆக்ஷன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், ஐசிடி, இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் ஃப்ளோ, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் லேர்ன் பண்ணோம். ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு எங்களுக்கு போதுமான நாலேஜ் வந்து நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரேடிங் எங்களோட ஓன் கம்பெனி ஜிக்மா ட்ரேடர்ஸை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுவும் பேக் டெஸ்ட் பண்ணுறதும் இன்னும் 1-2 நாள் இல்லை, 1-2 மாதம் பண்ணல, ஒரு 1 or 2 இயர்ஸ் நாங்கள் வந்துட்டு ஃபுல் பேக் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா, இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த ஒரு பிக் மூவே நாங்கள் எடுத்தோம். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் ஜிக்மா ட்ரேடர்ஸ். எவ்வளோ வருஷமாக இந்த ட்ரேடிங் ஜர்னிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க? ஸோ அரௌண்ட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 26 ஆக போகுது. 4 இயர்ஸ் நாங்கள் வந்துட்டு 4 years. அதாவது காலேஜ் முடிக்கிறப்பே நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள, இவங்க வந்துட்டு காலேஜ் முடிக்கிற முன்னாடிலேருந்தே இருந்திருக்காங்க. நான் இன்ட்ரடியூஸ் ஆனது காலேஜ் முடிக்கிறப்ப தான் நான். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கம்பெனிக்கு இருக்குது. இந்த ட்ரேடிங் ஜர்னிக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட்ஸ்லாம் போயிடும், அப்படி கஸ்டமர்ஸோட காண்டாக்ட்ஸ். அப்படி போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் சொல்லி ஆப்ஷன் ட்ரேடிங்ஸில் சொல்லுவாங்க. அது நிறைய பேர் அதில் லாஸும் ஆகிருக்காங்க, நிறைய பேர் நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்போ நானும் அதில் லாஸ் ஆகியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க அவேராக இருக்கலாம், எல்லாம் நிஜமாலே அவங்க சொல்கிறலாம் உண்மையாக இல்லை போய் அதெல்லாம். இந்த ட்ராப்பில் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு எல்லாரும் மாட்டுறாங்க. அதில் நானும் மாட்டியிருக்கேன், நீங்கன்னு இல்லை, நானும் மாட்டியிருக்கேன், எங்கள் காலேஜில் உள்ளவங்க மாட்டிருக்கேன். நான் பர்சனலாக மாட்டினது என்னென்னா, ஒரு நைட் அரௌண்டு 1 o'clock இருக்கும். 1 o'clock வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி இவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு போட்டு, எனக்கு அந்த 1 o'clock எனக்கு பிரெயின் வந்துட்டு வேறு மாதிரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வேறு மாதிரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, அடர்னலின் போய் புஷ் ஆகி நான் போயிட்டு அவங்க சொன்ன அமௌண்ட்டை நான் போய் போட்டுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் ஃபார் 20 minutes நாங்கள். நானும் 20 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் இந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே புரிஞ்சிருச்சு இது எங்கேயோ கோல்மால் ஆயிடுச்சுன்ட்டு. நான் அதெல்லாம் கட்ட முடியாது, அந்த பணம்லாம் கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்னைய பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கால்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கால் பண்ணுறவங்க நீங்களே ஆகியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, மேக்ஸிமம் கால் பண்ணவங்க ஹிந்தி பீப்புளாக தான் இருப்பாங்க, நார்த் இந்தியன் பீப்புள். ஸோ அவங்களோட மெயின் மோட்டிவ் இந்த கால்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, என்னோட அந்த 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரையும் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, அவங்க 2 set ஆஃப் குரூப் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 set ஆஃப் குரூப் இருக்கும். ஒரு குரூப்புக்கு பை சைடில் கால் கொடுப்பாங்க, இன்னொரு குரூப்புக்கு செல் சைடில் கால் கொடுப்பாங்க. கால் புட் சிஇபி ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஒரு சைடில் சிஇ, இன்னொரு சைடில் பி, ஒரு குரூப்பில் சிஇ, இன்னொரு குரூப்பில் பி, அந்த மாதிரி நான் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் என்ன ஆகும், ப்ராஃபிட் ஆக தான் செய்யும். ஏன்னா மார்க்கெட் ஒன்று மேலே போகணும் இல்லை கீழே போகணும். அப்படி சப்போஸ் கீழே போணுச்சுன்னா பிஇ சைடில் உள்ளவங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ அன்லேஸே பண்ணாமல் தான் அவங்க வந்து ரேண்டமாக சும்மா நம்ம வாய்க்கு வந்து சொல்லி அப்படி பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுட்டு, இப்போ இந்த மாதிரி 2 குரூப்ஸ் வச்சுருப்பாங்களா, ப்ராஃபிட் ஆன குரூப்லேருந்து பர்சன்டேஜ் வாங்கிப்பாங்க, லாஸ் ஆன குரூப் எல்லாருமே பிளாக். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு 2 நாள் ப்ராஃபிட் வந்துச்சு, 3ஆவது நாள் மொத்தமாக லாஸ் ஆகிடுச்சு, என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது 3 நாளாக இருக்கலாம், இல்லை 4 நாளாக இருக்கலாம், இல்லை 5 நாளாக இருக்கலாம். ஸோ 2 குரூப் மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த குரூப்பில் ப்ராஃபிட் வருதோ அந்த குரூப்பில் எடுத்துப்பாங்க. ஸோ இது பர்சனலாக நான் பார்த்து கால்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நான் வந்து இந்த 6 years ஜர்னியில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ மேக்ஸிமம் கால்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 week ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 1 week மேலே யாருமே வந்து ட்ரேடிங்கில் கால்ஸால் சஸ்டெயின் ஆகவே முடியாது. ஒன்லி கான்செப்ட்ஸ் தான். ஏன்னா நான் வந்து எப்படி ஆனா ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க, இந்த ஸ்டாக் 24,350 நிஃப்டியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் சொல்லி போட்டோன்னே மேலே போச்சு ப்ராஃபிட். அவ்வளோதான், 2,000 rupees ப்ராஃபிட். சரி, எதுவுமே பண்ணாமல் 2,000 rupees மட்டும் லக்கியாக இருந்திருக்கீங்க. அப்போது அதில் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் பிளாக் ஆகிருந்தீங்க. ஆமாம். ஆனால் வந்து எனக்கு எப்படி பண்ணாங்கன்னா, பிளாக் பண்ணல, நான் பிளாக் பண்ணிட்டேன். அவங்கள என்ன பண்ணாங்கன்னா,
எனக்கு வந்து என்ன சொன்னாங்க, என் அக்கௌண்ட்லேயே போட சொன்னாங்க. அவங்க வேணா அவங்களே போட்டு பார்ப்பாங்களாம், இல்லை நானே வந்து கூட பண்ணலாமா தனியாக சொன்னாங்க. சரி ஓகே நானே என்ன பண்ணுறேன், அப்போ இவங்ககிட்ட நான் ப்ராஃபிட் வேணால் தந்தா போதும்னு சொன்னாங்க. சரி 2000 எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. அப்போ வந்து அவங்க வந்து 10 பாயிண்ட்ஸ் 15% கேட்க 500 600 தந்தேன். செகண்ட் ட்ரேட் எடுத்தேன் ப்ராஃபிட். 3ஆவது ட்ரேட் எடுத்தப்போ லாஸ் ஆச்சு, கம்ப்ளீட் லாஸ். நீங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்லி லாட் என்ன வாங்க வச்சாங்க நிறைய. ஸோ நிறைய லாட் வாங்க வச்சோடனே ஐ வாஸ் லைக் என்னடா அது லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன். அப்போ நாளைக்கு வாங்க ப்ரோ, நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், வேணவே வேண்டாம் உங்கள் சகவாசம் சொல்லி அப்படி. இல்லை அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு 2 days ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் லாட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொன்ன லாட்டரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும், உங்களுக்கு லாஸ் வந்தால் கம்மியாக வந்துக்கலாம். 7 ரூபாய் 8 ரூபாய் சரி 8 ரூபாய் இன்ட்டு 75 ஓகே பரவாயில்ல, ஒரு 800 90 நம்ம மைண்ட் வந்து கால்குலேஷனுக்கு போயிடும். சரி ஒரு நாள் நம்ம இவ்வளோ எடுக்க முடியுது எடுத்துடலாமே சொல்லி தான். இல்லை அது ஒரு பெரிய கால்குலேஷனு. அது சைக்காலஜி ரீதியாக நம்ம வந்து அதில் உள்ளே போயிடும். அதாவது எப்போனா கார்ப்பரேட்டில் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நான் வாங்கிட்டு இருந்தேன். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேடு அதில் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு. உடனே என் மைண்ட் கால்குலேஷன்லாம் அப்படி போயிடுச்சு. எப்படின்னா இன்றைக்கி 1 டேக்கு நம்மளுக்கு இவ்வளோ வந்திருக்கு, அதை உடனே நான் என்ன பண்ணிட்டேன் 30 days கனெக்ட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ப்ரோ ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறான் ப்ரோ, ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறான். ஆப்ஷன்ஸில் 6000 rupees ப்ராஃபிட்டு. அந்த மகான் படத்தில் அந்த பணத்தெல்லாம் அப்படி வச்சுட்டு விக்ரம் நடந்து வருவார், அது வந்து ஸ்டோரியில் வருது. சரி அன்னைக்கு என்ன ஆனிச்சுன்னா, நான் வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணேன். அடுத்த 30 minutesல எனக்கு இன்னொரு ட்ரேடு வந்துட்டு மாட்டினுச்சு. அதை எடுத்தேன், வந்த ப்ராஃபிட்ஸ் அப்படியே போயிடுச்சு. 1 o'clock ஸ்டேட்டஸ் டெலிட். 1 o'clock ஸ்டேட்டஸ் டெலிட். நான் டெலிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே பையன் அடி வாங்கிட்டான் ஆப்ஷன்ஸில். ட்ரேட் பண்ணுறது ஒரு நாளைக்கு 6000னா 30 daysக்கு நிறையா வருது. கார்ப்பரேட்டோட அதிகமாக வருது. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இன்னொருத்தர் கீழே வரணும், நம்மளே இதாக இருக்கலாம். ஸோ இது நிறைய பேர் கண்டிப்பாக பிகினர்ஸ் தப்பு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருது, அப்போ 30 daysக்கு நம்ம இவ்வளோ கிடைக்கும். இதுவுமே ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெயினாக பிகினர்ஸ் பண்ணுற தப்பு தான். அது அவங்க வந்துட்டு எப்படி நான் விவரம் தெரியாமல் வந்தோம்னா அதேமாதிரி அவங்க விவரம் தான். ஸோ டே டு டே லைஃப்பில் அவங்க அப்படியே கற்றுக்கலாம். பட் ஆனால் தெரிஞ்சும் திருப்பி போயிட்டு அதிலே விழுறது தான் வந்துட்டு தப்பான விஷயம். சில பேர் கால்ஸ் எடுத்து ட்ராப் ஆகி லாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு அந்த கால்ஸே தான் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளாம் லேர்ன் பண்ணி ஒரு மென்டாரை தேடி லேர்ன் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் அடுத்து நினைக்க மாட்டுறாங்க. திருப்பி கால்ஸ்லேயே போயிடுது. பட் அவங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக லேர்ன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கலாம். ஸோ இப்போ ட்ரேடிங் ஒரு விஷயம் எடுத்துட்டா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட், அப்புறமா ஃபோரெக்ஸ், கிரிப்டோ, இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக ஒருத்தர் உள்ளே வரப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம் ட்ரேடிங்கில்? ஏன்னா எனக்கே வந்து நிறைய கன்ஃபியூஷன் ட்ரேடிங்குள்ளே வந்தோடனே. நான் இந்தியாவில் இருக்கனால நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துலாம் சொல்லி தான் எடுத்தேன். ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக உள்ளே வரப்போ அவங்க ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய விஷயம் எடுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வால்டிலிட்டி அதிகம், மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் டெக்னிக்கல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்தியன் மார்க்கெட் மாதிரி கிடையாது. பட் பிகினராக இருக்காங்கன்னா என்னோட அட்வைஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டில் பழகுங்க. ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் போயிட்டு அவ்வளோ குரூப் ஆஃப் ஜெயின் பீப்புளோட போய் கம்பீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்தோடனே ஃபாரெக்ஸ் எடுத்திங்கன்னா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட் எடுங்க. இந்தியன் மார்க்கெட் எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் அதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டேரெக்டாக நிறையா சின்ன ட்ரேடர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ். பிகினராக உள்ளே வந்தோடனே நான் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணணும்னு உள்ள வராங்க, அதுவும் தப்பு. ஸோ பிகினராக ஒருத்தவங்க உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஈக்விட்டியில் ஸ்மாலாக இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேட்ஸ் ஆரம்பிங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க பொறுமையாக அவங்க ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, ஸோ அப்படி அவங்க ஜேர்னியை கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரா ட்ரேட் பண்ணால் லைக் வந்து ஸ்டார்டிங்கு நம்மளுக்கு அதுதான் ப்ரோ. இப்போ நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஒன்று எடுக்கும் போது நீங்கள் ஃபாரெக்ஸ்னு ஒன்று எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெரிய குரூப் ஆஃப் பீப்புளோட நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுக்கிறது நாட் அட்வைசபிள். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ லேட்டராக நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஃபாரெக்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரேடராக உள்ளே வரப்போ மினிமம் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ ட்ரேடிங்லன்னு பார்க்கும்போது மினிமம் கேபிட்டல் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்கிறதும் இல்லாத ஒரு விஷயம். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் ஒரு ரியாலிட்டி என்னென்னா பணம் தான் பணம் பண்ணும். மணி மேக்ஸ் மணி. ஸோ அதுதான் ட்ரேடிங்கோட ரியாலிட்டி. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கேபிட்டல் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ரிஸ்க்கு கம்மி, உங்களுக்கு வரப்போகிற ரிவார்டு அதிகம். ஸோ நீங்கள் ஒரு 10,000 20,000 கேபிட்டல் அப்படி வச்சு நீங்கள், ஏன்னா இப்போ நாங்களும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ரியாலிட்டி என்னென்னா அதை வச்சு பெரிய லெவல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் யோசிக்க முடியாது. ஸோ ஆவரேஜாக எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1 to 2 lakhs மினிமம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவை. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும். பட் ஸ்டில் இப்போ எங்கள் கிளைண்ட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் 10,000 20,000 வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி ரொம்ப கம்மி ப்ராஃபிட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 10,000 20,000ல் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும்னா ஒரே வழி வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான்.
ஆனால் அவங்க பிகினிங் ஸ்டேஜில் இருக்காங்க, டேரெக்டாக அந்த கேமோட லாஸ்ட் லெவலில் போய் விளாண்டா எப்படி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல். அந்த மாதிரி இதில் வந்துட்டு கம்மி ப்ராஃபிட்ஸ் வச்சுட்டு அவங்களால லாஸ் மட்டும் தான் வந்துட்டு மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு கரெக்டான செட்டப் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ மினிமம் கேபிட்டலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, லாஸ் தான் மேக் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்ஸ் வந்துச்சுன்னா நார்மலாக எங்கே சேஃபான ட்ரேட் நடக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வரும். அதுக்காக தான் வந்துட்டு கேபிட்டலை அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் அதிகமாகும். ஜஸ்ட் ஒரு பேசிக் கால்குலேஷன் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க 1000 ருபீஸ், ஒரு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1000 ருபீஸ் வச்சு 2000 எடுக்கணும், 1000 ப்ராஃபிட் எடுக்கணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ட்ரேடிங் வரதுக்கு முன்னாடி. ஸோ 1000 ருபீஸ் வச்சு 1000 ருபீஸ் எடுக்கணும்னா 100% ரிட்டர்ன், 100% ரிட்டர்ன். ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து யாரும் பேங்க்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதை மாதிரி ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே தப்பு. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் நம்ம ஒரு பேங்க்குக்கு போனால் கூட 7% தான் வருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நீங்கள் இயர்லி போனால் கூட 14 to 15% ஆவரேஜாக. 1000 ருபீஸ் வச்சு 1000 ருபீஸ் நான் எடுக்கணும்னு வர்றது 100% விச் இஸ் நாட் பாசிபிள். ஒரு நாள் வரலாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில், மேபி ஒரு நாள் 2 நாள் எடுக்கலாம், எடுக்கவே முடியாது. 10,000 வச்சு ப்ராஃபிட்டே ட்ரேடே பண்ண முடியாதுன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் கணக்கில் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை மாற்றணும். ஓகே, ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு பண்ணால் மேபி லைக் நம்ம சேஃபராக இருப்போமா? ஸ்டாப் லாஸ் அதான் சொல்கிறேன், அவங்க கரெக்டான செட்டப் யூஸ் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டாப் லாஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஏன்னா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் வந்துட்டு யாருமே அந்த லாஸஸ் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க செட்டப்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஸ்டிக் பண்ணி இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு நல்லது. சரி, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு விஷயம் எடுத்தோம்னா இல்லை நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் உள்ளே வரப்போ அவங்க எது எடுக்கலாம், அதை பற்றி ஒரு ஸ்மால் டீட்டெயில் எல்லாத்த பற்றி சொல்ல முடியுமா? அது ட்ரேடிங் பற்றி சொல்கிறோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட கிளைண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, பொறுமையாக கற்றுக்கிட்டோம். அவங்க பிகினிங் லெவலில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்விங் ட்ரேடு எடுக்கட்டும், அதில் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகிறாங்களா, அடுத்து அவங்க ஆப்ஷன்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேட்ஸில் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டபுள் ஆகட்டும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி எடுத்த உடனே வந்துட்டு ஆப்ஷன்ஸில் போகிறது, இல்லை வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் கற்றுக்கிட்டு இருக்கப்பே எங்களுக்கு தெரியாமே எங்கள் கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஃபாரெக்ஸில் போயிட்டு ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஆஸ் அ பிகினிங் லெவலாக வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக ப்ராஃபிட்டபுள் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் பண்ண போகலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைடு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் க்ரோத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ட்ரேட்ஸாக இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி எங்கே போய் அப்ரோச் பண்ணி எப்படி கற்றுக்கலாம்? இந்த ஸோ இதை நீங்கள் கற்றுக்கணுங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மென்டார் வேணும். ஸோ நானாக செல்ஃபாக கற்றுப்பேங்கிறது இங்கே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, அது நடக்காது. ஆனால் இந்த ட்ரேடிங்கை வந்து ஒருத்தர் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ண முடியுமா, இல்லை இது ஒரு சைடஸ்லாம் மட்டும்தான் பண்ண முடியுமா? நான் உள்ளே வரேன் உங்கள் ஜிக்மா ட்ரேட் ஸ்கூல்னா எவ்வளோ மாதத்தில் நான் என்னென்னலாம் கற்றுப்பேன், எப்படி கற்றுப்பேன்? ஒரு நாளைக்கு 1 hour உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமில் தான் கொடுக்குறோம். அதுவும் 1-on-1 மட்டும் தான் கொடுக்குறோம். எல்லா முறையும் நாங்கள் குரூப் செஷன் வந்துட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுற போகிறது கிடையாது. ஏன்னா